வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதெல்லாம் இந்த தாழ்வு பகுதிகள் உருவாகும், மழை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகரிக்கும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல சில மாவட்டங்கள்ல மழை பொழிவும், சில மாவட்டங்கள்ல பனி பொழிவும், சில மாவட்டங்களில் வறண்ட வானிலை மட்டுமே காணப்பட போகுது. எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே நம்ம இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் சில மாவட்டங்களில் அதிகரிக்க தான் போகிறது. இதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே 50%லேருந்து 90% வரைக்குமே டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. மறக்காம போய் வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்காகவே சிறந்த சலுகையில் பொருட்கள் விற்பனை ஆகிட்டு இருக்கு. ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. தற்பொழுது இந்த வாரத்துல நமக்கு ஒரு நிகழ்வும், அதே மாதிரி இந்த மாத இறுதியில ஒரு நிகழ்வும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால பிப்ரவரி இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு சற்று வலுவானதாக உருவாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அதனால வங்கக்கடல் பகுதிகளில் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் கிடையாது, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வுகள் உருவாகி கொண்டேதான் இருக்கும். இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து ஏப்ரல் மாதத்திலும் மே மாதத்திலும் சரி நமக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகி கொண்டுதான் இருக்கும். ஆனா இது எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு ஒரு மழை வாய்ப்பை கொடுக்க போகிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது புயலாக கூட இருக்கலாம், அல்லது சூப்பர் புயலாக கூட இருக்கலாம். வங்கக்கடல் பகுதிகளில் மே மாதங்கள்ல ஏப்ரல் மாதங்கள் ஆகட்டும் ஒரு சூப்பர் சைக்ளோனாக கூட நமக்கு வந்து உருவாகலாம். ஆனா அது வந்து எந்த அளவிற்கு தமிழகத்தை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமா பார்க்கணும். ஏன்னா பொதுவா நமக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டங்கள்ல மட்டுமே அதிக அளவு நமக்கு மழை வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அக்டோபர் 15ஆம் தேதியில் ஆரம்பித்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களுக்குள்ளதான் நமக்கு வந்து அதிக மழை பொழிவுகள் பெரும்பாலும் வந்திருக்கிறத நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். ஆனா இப்போ நமக்கு பிப்ரவரியில் ஒரு வரலாறு காணாத மழை பொழிவுகள் வந்து பதிவாகுமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 2 மிக முக்கியமான நிகழ்வுகள். இந்த முதல் நிகழ்வுகள்ல பொறுத்த வரைக்கும், அதாவது இன்றும் நாளையும் கணிசமாக தென் மாவட்டத்துல லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்க முடியும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் போன்ற இடங்கள்ல ஒரு சில இடத்துல பகுதியாக மட்டும் லேசான மழை அல்லது மிதமான மழை பொழிவாக பதிவாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து தென் மாவட்டங்கள்ல இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் சில இடங்கள்ல கணிசமாக லேசான மழை, மிதமான மழை, அதிகபட்சம் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அவ்வளவுதான். ஆனா நிறைய பேர் வந்து இன்னைக்கு இதை வந்து பெரிய பேசு பொருளா வந்து மாத்திட்டு இருக்கீங்க. ஆனா இது வந்து பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த மழையினுடைய அளவு பொறுத்த வரைக்கும் 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் மழை பொழிவாக தான் இருக்க போகிறதே தவிர எங்கேயும் வந்து வரலாறு காணாத மழை பொழிவுலாம் இருக்க போறது கிடையாது. 1970களில் 80களில் வந்து மழை பொழிவு மீண்டும் வருமா அப்படிலாம் வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவும் இருக்க போறது கிடையாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு மிதமான மழை, லேசான மழை அவ்வளவுதானே தவிர மற்றபடி வந்து எங்கேயும் ஆபத்துகள் மற்றும் விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மழை பொழிவு கண்டிப்பா கிடையாது. அதனால நீங்க வந்து எந்த செய்தியை பார்த்து நீங்க வந்து அச்சப்பட தேவையில்லை. நமக்கு வந்து மிதமான மழை மற்றும் கனமழையாக மட்டும்தான் தென் மாவட்டத்துல இந்த வாரத்துல இருக்கும். அடுத்த வாரத்துல இன்னொரு நிகழ்வுகள் உருவாக போகுது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்றோம். அப்போதான் நமக்கு வந்து வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் பிப்ரவரி மாத இறுதியில தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா ஓரளவு கனமழையாவது கிடைக்கும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட சென்னை முதல் புதுக்கோட்டை வரை உள்ள எல்லா கடலோர பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் நமக்கு வந்து நிச்சயமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்போ அப்படின்னா அடுத்த நிகழ்வு இந்த மாத இறுதி பிப்ரவரி மாத இறுதியில 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதிக்குள்ள இந்த காலகட்டங்கள்ல இந்த ஒரு வாரத்துல கணிசமாக கடலோரத்துல சில நேரங்கள்ல நமக்கு மிதமான மழை வந்து போகும். அதே போல சில இடங்கள்ல கனமழை கூட எதிர்பார்க்க முடியும். அப்போ நமக்கு இந்த மழை எல்லாமே முடிந்தவுடன், இந்த தாழ்வு பகுதி எல்லாமே முடிந்தவுடன், மழை ஆங்காங்கே பெய்ய வேண்டிய மழை எல்லாமே முடிந்தவுடன் அடுத்த வேலையாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு இதுக்கப்புறமும்
தொடர்ந்து பனிப்பொழிவெல்லாம் வந்து அதிகம் எதிர்பார்க்க முடியுது. எல்லாமே இந்த பிப்ரவரி இந்த ஒரு வார காலம் தான். இன்னும் ஒரு 8 நாள் 10 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் தான் உள் மாவட்டத்துல பனிப்பொழிவுலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பக்கம்லாம் உங்களுக்கு அது வரைக்கும் தான். ஒரு 10 நாள் தான் சரியாக 8 முதல் 10 நாட்கள் தான். அதுக்கப்புறம் இந்த தாழ்வு பகுதியினால மழை பொழிவு ஆங்காங்கே பெய்ய ஆரம்பிக்கும். அந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பகல்ல வெயில் கொளுத்தி எடுக்கும். கண்டிப்பா இந்த முறை சீக்கிரமாகவே நமக்கு வந்து கோடை காலம் தொடங்குறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்களாகட்டும், அதே மாரி கடலோர மாவட்டங்கள் டெல்டாவுல சீக்கிரமாகவே கோடை காலம் பொறுத்தவரைக்கும் தொடங்குறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. அதனால மார்ச் மாதம் முதல் வாரத்திலிருந்தே வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே கணிசமா நமக்கு வெயில் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. பிப்ரவரி மாதத்திலேயே கணிசமாக வெயில் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் முதல் வாரங்களிலேயே நமக்கு வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஆங்காங்கே நமக்கு அதிகரிக்க தொடங்கிரும். இந்த வருஷம் கோடை காலம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சில பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வருஷம் கோடை காலம் பொறுத்த வரைக்கும் 3 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பகல் நேரங்கள்ல மிக தீவிரமாக உயர்ந்து காணப்பட போகுது. அதனால தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இந்த வருஷம் கோடை வெயில் பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும். எல்னினோ பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக தொடங்கி விட்டால் ஏப்ரல், மே, ஜூன்ல எல்னினோ தொடங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு இந்த தென்மேற்கு பருவமழை மிகப்பெரிய ஒரு வறட்சியை சந்திக்க ஆரம்பிக்கும். அது எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல சொல்றோம். எல்னினோவினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உறுதியா நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுது. தற்போதைய நிலவரப்படி நம்ம நடுநிலையாக இருக்கிறோம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே மிக தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம். எல்னினோ மற்றும் லானினா இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே கடந்த வீடியோவில் நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துருக்கோம். போய் பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்து பயன்பெறுங்க. எல்னினோ மற்றும் லானினாவுடைய தாக்கம் இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் போன வீடியோவில் நம்ம கடந்த 2 வீடியோ முன்பதாக அதை நம்ம கொடுத்திருந்தோம். போய் போய் பார்த்து பயன்பெறுங்க. இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே இறுதி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. வழக்கம் போல் கடலோர மாவட்டங்கள்ல கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா மற்ற மாநிலங்கள் நம்ம பார்க்கணும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பொய்து போக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாக நல்ல மழை கிடைச்சது தென்மேற்கு பருவமழை. ஆனா இந்த வருஷம் 2026ல தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அதனுடைய தீவிரம் குறைய வாய்ப்பு இருக்கு. சில மாநிலங்கள் சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை விட குறைவாகவே பதிவாக போகுது. ஓரிரு மாநிலங்கள் மட்டுமே நமக்கு வந்து கூடுதல் மழை பொழிவாகவும் பெரும்பாலான மாநிலங்கள் சராசரியான மழை பொழிவை இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள்ல பற்றாக்குறை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்கள்ல பற்றாக்குறை ஏற்படுத்தும். தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு கண்டிப்பா பதிவாகும். மற்ற மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள்ல பெரும்பாலும் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவாகவே தென்மேற்கு பருவமழை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வருகிற நாட்கள் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற இடங்களிலும் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். வருகிற நாட்களிலிருந்து ஒரு 8 நாட்களுக்கு பிறகு பனிப்பொழிவு எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். தமிழகம் பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இயல்புக்கு ஒட்டியும் இருப்பதற்கான சாதகமான சூழ்நிலையும் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு குறைவாகவும் பனிப்பொழிவு மட்டுமே விட்டு விட்டு நமக்கு தீவிரமடையக்கூடும். அடுத்த மார்ச்ல பனிப்பொழியினுடைய தாக்கமும் தமிழகத்தில் கணிசமாக குறைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.